ஓம். நாம் திருமங்கலம் ஸ்ரீ சாமவேதீஸ்வரர் ஆலயத்திலே பலாமரத்திற்கு அருகிலே இருக்கின்ற இந்த தட்சிணாமூர்த்தி உலகத்தில் எங்குமே பார்க்க முடியாத அளவுக்கு அபய கரத்திலே, எல்லோருக்கும் சின்முத்திரையிலே தான் பார்த்திருப்பீர்கள். இந்த ஸ்தலத்திலே அபூர்வமான கோலத்திலே சின்முத்திரை இல்லாத வண்ணம் அபயகரத்தோடு வீட்டிலிருந்து அருள் புரிகின்றார். அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி சுவாமி குருவின் பார்வை, ஸ்பரிச தீட்சை, பாத தரிசனம், பாத தூளி, இடது கர தரிசனம், வலது கர தரிசனம், இரு கர தரிசனம் போன்றவற்றிற்கு பலன்கள் கோடி கோடியாக இருக்கிறது. அங்கே சிறிது நேரம் அமர்ந்து அவரையே பார்த்து தியானம் செய்தால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கிடைக்கும். உதாரணம், ஒரு பக்தர் ஒருவர் ஞான பழமாகிய ஸ்ரீ ஞானானந்தரிடம் சென்று அவரின் மகளின் ஜாதகத்தை காட்டி மிகவும் வருத்தத்தோடு திருமணம் கைகூடும் பாக்கியமே இல்லை என்று ஜோசியர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று கூறி மிக வேதனை அடைந்தார். மகளின் ஜாதகத்தை பார்த்த ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகள் விரைவில் திருமணம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் என்று கூறி அனுப்பினார். அதுபோல மிக விரைவாக கல்யாணமும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்துவிட்டது. அந்த குடும்பம் இன்றும் இருக்கிறது. இதை பற்றி மேலும் கேட்பதற்கு இது முடிந்தவுடன் சுவாமிகள் கூறிய பதில் என்னவென்றால், ஜோதிஷம் என்பது வேதத்தின் ஒரு அங்கம். ஒருபோதும் அது தவறான கருத்தை எடுத்து உரைக்காது. ஆனால் 9 கிரகங்களையும் தாண்டி 10வது கிரகமாக நிற்பதே குரு அனுகிரகம், குருவினுடைய அருள். அதன் மகிமை சொல்ல முடியாத எல்லையை கடந்தது. ஒரு ஞான சர்க்குரு எண்ணினால் எப்பேற்பட்ட காரியத்தை வேண்டுமானாலும் நடத்தி வைக்க முடியும். நமது ஆழ்ந்த குரு பக்தியும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் தான் அது நிறைவேறுவதற்கான முக்கிய காரணங்கள். இங்கே வீட்டிற்கும் அபயகஸ்த தட்சிணாமூர்த்தி சுவாமியினை வழிபடுவதால் பரிபூரணமான குரு கடாட்சம் கெட்டிவிடும். வாழ்க்கையில் ஒரு நல்ல ஞான குரு கண்டிப்பாக அமைவார். குருவின் பால் ஆழ்ந்த நம்பிக்கையை வளர செய்யும். சாஸ்வதமான ஞானமும் கிட்டும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு மேம்பட்டு உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பேறு விரைவில் கைகூடும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு 12 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்து எலும்பிச்சை பழ சாதம், கொண்டக்கடலை சுண்டல் போன்றவற்றை நிவேதனமாக படைத்து அன்னதானம் செய்வதால் அவரவருக்கு வேண்டுதல்கள் அன்றிலிருந்து 3 நாளுக்குள் நிறைவேறும். அபிஷேகம் செய்த தேனை தினமும் அருந்தி வந்தால் குழந்தையே இல்லை என்ற வைத்தியர்களால், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிட்ட நல்ல வழிகள் பிறக்கும். சுவாமிக்கு மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாற்றுவது விசேஷமான பலனை தரும். இதை எந்த நாளிலும் நீங்கள் குருஹோரை என்று தெரிந்து கொண்டு அந்த குருஹோரையில் செய்தால் பலன்கள் கண்டிப்பாக வரும். குறிப்பாக வியாழக்கிழமைகள் செய்வது கோடி கோடியான பலன்களை அள்ளித்தரும். இந்த தட்சிணாமூர்த்தியை வேண்டி இன்று பல கோடீஸ்வரராகவும் பல தலைவர்களாகவும் உயர்ந்த பொறுப்பிலே பல பொக்கிஷங்களை, செல்வங்களுக்கு, பல கோடிகளுக்கு, லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கின்றவர்களும் இதே ஊரில் இருக்கின்றார்கள். இப்படி பல ஊர்களிலிருந்து தனது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த தட்சிணாமூர்த்தியை வந்து இன்றும் தரிசித்து செல்கின்ற சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் பல உருவத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள் குரு பெயர்ச்சிக்கு. மேலும் அபூர்வமான ஒன்று பானலிங்கம். இந்த பானலிங்கத்தை பற்றி என்ன சொல்லணும்னு கேட்டால், இந்த பானலிங்கமான மங்கள பாவன பானலிங்கம் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஸ்தலத்தில் உள்ள பானலிங்கமானது ஸ்ரீ மங்கள பான வகையை சார்ந்தது. திருமாலின் மார்பிலே உறைந்து பெருமாளை விட்டு பிரியாமல் எந்த காலத்திலும் நிரந்தரமாக நின்றிட ஸ்ரீ லக்ஷ்மி தேவி தானே பூஜித்த 1008 சகசிர பானலிங்க பீடங்களில் இது முதன்மையானது. முருகப்பெருமான், கலைமகள், திருமகள், பிரம்மா போன்ற தெய்வமூர்த்திகள் யோகபூர்வமாக தபம் புரிகையிலே அந்த இடங்களிலே யோக அக்னி சக்தியால் பானலிங்கங்கள் தாமாகவே தோன்றும். திருமகளே பிரபஞ்சத்தில் உள்ள மங்கள தீர்த்தங்கள் அனைத்திலும் பெற்ற தீர்த்தங்களை கொண்டு வழிபட்டமையால் இந்த மங்கள பானலிங்கத்திற்கு புனித தீர்த்தங்களை கொண்டு அபிஷேகம் செய்து வர பலவிதமான மன கஷ்டங்கள் உடனே நீங்கும்.
ரெண்டாவது, ஸ்ரீ மங்கள பாவனம் பானலிங்கமே கணவனுடைய எப்பேற்பட்ட நோய்களையும் கர்மபூர்வமாக தீர்த்து தீர்க்க சுமங்கலித்துவத்தை தரவல்ல பானலிங்கமூர்த்தி இந்த சுவாமி. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையிலே இவரை ஆழ்ந்த பக்தியோடு வழிபட்டு வருவதால் தரித்திரம் அடியோடு நீக்கப்பட்டு பண கஷ்டங்கள் தீர நல்வழி கிடைக்கும். அப்படி தீர்ந்து பல வீடு யோக காரியங்களை பெற்ற அடியார்கள் பல லட்சம் பேர் இருக்கின்றார்கள். மேலும் ஸ்கின் டிசீஸ், சர்ம நோய்கள், எப்பேற்பட்ட சர்ம நோய்களாக இருந்தாலும் தீர்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், செவ்வாய்க்கிழமை மற்றும் பிரதோஷ காலங்களிலே இலுப்பை எண்ணெய் தைலம் போட்டு தைலமிட்டு, இலுப்பை எண்ணெயினால் தைலமிட்டு விளக்கேற்றி பூஜித்தல் வேண்டும். உடனடியாக தோல் நோய் விலகிவிடும். தீர்க்க முடியாத சர்ம வியாதிகள் எல்லாம் தீரும். இவரை வணங்கினால் இன்னும் பல பேர் கோடீஸ்வரராக ஆகலாம் என்பது கண்கூடான ஒன்று. வாருங்கள், திருமங்கலம் குருப்பெயர்ச்சிக்கு செல்லும் முன் இப்பொழுதிலிருந்து இதை ஆரம்பித்து பொருள் உதவி, பண உதவி, இப்படி சகாயம் செய்து தான தர்மத்தில் கண்டிப்பாக நீங்களே எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அங்கே அன்னதானம் செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தினுடைய அருளாளா அருணாச்சலா.